இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டப்படி நண்டு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நல்ல பசி. என்னென்னு சொன்னால் மெஸ்ஸியால் வந்து இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து கொஞ்சம் லேட்டாக சமைக்கிறேன்னு சொன்னால் மெஸ்ஸியை பார்க்க வேணும். மெஸ்ஸியால் கொஞ்சம் குழப்படி தான். அப்போ லேட்டாக சமைக்கிறதால இன்றைக்கு வந்து செம பசி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்து கறி நல்லா வற்றி வந்துட்டுது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் போல் நல்ல வாசமாகவே இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் கனவா வந்து கிடைச்சா அந்த ரெசிபியும் வந்து செய்து போடுவோம். சின்ன சமையல் சமைச்சு குழச்சி போனேன். அப்போ தான் நான் தூக்கி வச்சிருக்கிறேன். இப்போ அம்மா அம்மையாக சமைச்சு சாப்பிடுவோம். என்ன அம்மா சொல்லுங்க, வந்து அதை போட சொல்லு, தாளிப்பை போட சொல்லு. போடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான்லாம் உங்கள் வீணா. இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்டு கறி தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து மாமி நல்ல டிசைன்ல எல்லாம் வந்து வாங்க பார்ப்போம். மாமி வந்து நல்ல டிசைனில் வந்து நண்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. கழுவியெல்லாம் துப்புரவாக்கி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து மெசிக்காக கழுவியெல்லாம் வச்சுருக்கு, சொதி வைக்கிறதுக்காக. அடுத்தது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, ரொம்ப கருவேப்பிலை, கத்தரிக்காய் இவ்வளோ வந்து எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கு சமைக்கிறதுக்காக. இன்றைக்கு வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு கறி வைப்போம். இங்கே யோசிப்பீங்க ஒரு அந்த சத்தத்தை காணலேன்னு சொல்லி அவர் வந்து பிஸியாக அங்களோட பிஸியாக வந்து ஒரு வேலையை ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். வாங்க என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். சொல்லுங்க, என்ன செய்ய போகிறீங்க? சாப்பாடோ? என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு செய்றீங்க? என்ன சாப்பாடு? மிம்மியா? செய்யுங்க. கோழியோ? கோழியா சமைக்கிறீங்க? செய்யுங்க பாப்பா. கோழியா? இது கோழி மாதிரி தெரியலையே. தேசிக்காயா? சரி, நீங்கள் பிள்ளைக்கு அது கோழி தானே. சமைங்க, கோழியை சமைங்க. சாப்பாடா? உப்பு போட்டாச்சு, கிளக்குங்க. கலக்கி விடுங்க, கலக்கி இப்படி கலக்கிங்க. ஓகே, பாய் சொல்லி விடுங்க. கையை காட்டி சொல்லணும். கையால் பாய் சொல்லி விடுங்க. மெஸ்ஸி என்ன செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பிஸியாக சமைச்சு கொண்டிருக்கிறார். அடுத்த வந்து நாங்களுமே சமைக்க ஆரம்பிப்போம். அதுக்கு முதல் வந்து மரக்கறியை வந்து கட் பண்ணுவோம். வாங்க. வந்து கத்தரிக்காயை கட் பண்ணுவோம். கத்தரிக்காய் வந்து ஏன் எடுத்து வச்சுருக்கோம்னு யோசிப்பீங்க. கத்தரிக்காய் வந்து இன்றைக்கி பால் கறி வைக்க போகிறோம். நெடுகளுமே பருப்பு தானே சமைக்கிறது. அப்போ இன்றைக்கு வந்து பால் கறி வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பால் கறிக்கு படியாக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவு ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். நேற்று மரக்கறி கட் பண்ணி தந்தால் இன்றைக்கு இல்லை. அதனால் வந்து நாங்கள் கட் பண்ணுறோம். அடுத்தது வந்து தக்காளி பழத்தை கட் பண்ணுவோம். நெடுக யோசிப்பீங்க, என்னடா நெடுக தக்காளி பழமே ஓடினோம்ட்டு.
அதாவது வந்து புளி தட்டுப்பாடு காரணத்தால் தக்காளி பழம் போடுறோம். தக்காளி பழம் போட்டாலுமே அந்த புளித்தன்மை டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி நண்டு கறி வைப்பீங்கன்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தையும் கட் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து உள்ளியை கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து சட்டி வந்து காஞ்சி கொண்டு வந்துட்டுது. நாங்கள் வந்து எண்ணெயை விடுவோம். பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லுங்க, மெஸ்ஸி வந்துட்டே இருப்பா. மெஸ்ஸியை பாருங்க இருக்கா. மெஸ்ஸி சின்ன சமையல் சமைச்சு களைச்சி போனேன். அப்போதான் நான் தூக்கி வச்சிருக்கிறேன். இப்போ அம்மாவுமே சமைச்சு சாப்பிடுவோம் என்ன? அம்மா சொல்லுங்க, வந்து அதை போட சொல்லு, தாளிப்பு போட சொல்லு. போடுங்க சொல்லுங்க. அம்மா சொல்லட்டுமா? இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டுது. அது நாங்கள் இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம். அடுத்தது வந்து உள்ளி போடுவோம். மெஸ்ஸி குழப்படியா இருக்கு. நான் வழியில் இருக்கிறேன், நீங்க வைங்க கறி என்ன. அடுத்ததா வந்து ரொம்ப கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுவோம். நாங்கள் வந்து உள்ளி கொஞ்சம் கூடவாகவே போட்டுக்கோங்கன்னு சொன்னால் நண்டு வந்து வாய்வு தானே, அப்போ உள்ளி வந்து கூட போட வேணும் நண்டு கறிக்கு. ஓகே, கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கும் வெங்காயம். ஓகே, என்னென்னு சொன்னால் நாங்கள் வீடியோவில் வந்து எதுவும் பிழை சரி இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் அதை திருத்தி கொள்ளலாம். எதுவும் கறி அப்படி என்ன விஷயமாக இருந்தாலுமே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கொஞ்சமாக வந்து வெங்காயம் வதங்கி கொண்டு வருது. மாமி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டால் அதுக்கு பிறகு வெங்காயம்லாம் போடுவாங்க. நான் வந்து இப்படித்தான் செய்கிறேன்னா, வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு அப்படி வதக்கி கொண்டு தான் அடுத்ததாக வந்து கடுகு சீரகம் அதெல்லாம் போடுறது. ஓகே, வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிட்டுது. இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு போடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம், அடுத்தது வந்து பெருஞ்சீரகம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் பெருஞ்சீரகம் வந்து வாய்க்க கடிபாடு பண்ணுறதால நான் நிறைய போடுறேல, ஆனால் வந்து நல்ல வாசமாக இருக்கு, கறிக்கு வந்து நல்லது. ஓகே, இதை வந்து நல்லா வதக்கி விடுவோம்.
ஒரு முக்கால் பதத்தில் வந்து வதங்கி கொண்டு வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி பழத்தை நாங்கள் வந்து போடுவோம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி வரதுக்கு இப்போ வந்து வதங்கி வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம். இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து நண்டு கொடுக்குறோம். யோசிப்பீங்க என்னடா சின்ன நண்டாக இருக்குன்ட்டு. சின்ன நண்டில் தான் வந்து நல்ல டேஸ்டான்னு சொல்லுவாங்க. சின்ன நண்டு வந்து நல்ல டேஸ்டாகவே இருக்கும். இன்றைக்கு வந்து கறியும் அப்படித்தான் இருக்க போது நாங்கள் இப்போ வந்து நண்டை போடுவோம். நல்லாவே நண்டை வந்து கலந்து விடுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் போடு. நண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயில் போட்டதுமே கலர் மாதிரி கொண்டு வருது. ராளை மாதிரி ராளும் அப்படித்தான். நண்டு வந்து வதங்கிறதுக்கு ஓகே. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கொள்ளுவோம். உப்பை போட்டுட்டு வந்து நண்டை வந்து நல்லாவே பிரட்டி விடுவோம். சொன்னா நாங்கள் எண்ணெயில் தான் நல்லாவே அவிய வளர்க்குறோம். வதக்கி கொண்டு எண்ணெயிலேயே நல்லா அவிஞ்சு வரத்துக்கு. ஏன்னு சொன்னால் அந்த கழுவும் போது கொஞ்சம் தண்ணி நிற்கும் தானே, அதில் எண்ணெயும் தண்ணியுமா சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்துடும் அவிஞ்சு. இது வந்து சின்ன நண்டாக இருக்கிறதால டப்பன்னு வந்து யோசி வந்துடும். நல்ல வாசமாகவும் இருக்குது நண்டு. எனக்கு வந்து இறால் நண்டா நல்ல விருப்பம். வதங்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நண்டு வந்து சமைக்கிற ஐடியாவிலேயே இல்லை. ஏன்னு சொன்னால் கனவா வந்து சமைப்போம்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா சந்தைக்கு போகிற டைமில் வந்து கனவா வந்து வரையிலையா. இன்றைக்கு வந்து சந்தைக்கு கனவா வரையிலையா. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா வந்து நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அதையே கறியாக இன்றைக்கு வைக்கிறேன். நண்டு நல்ல டேஸ்ட்டாக தானே இருக்கும். அப்போ நண்டு கறி வைக்கிறோம் இன்றைக்கி. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் கனவா வந்து கிடைச்சா அந்த ரெசிபியும் வந்து செய்து போடுவோம். பாருங்க நண்டு நல்லா சிவந்து வேகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் எண்ணெயில் இருந்து நல்லாவே வேகட்டும். வேகினதும் தூளெல்லாம் போட்டு கறியை ரெடி பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து வேகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் தூள் போடுறோம். அதாவது வீட்டில் பிரித்து வச்சுட்ட தூள் தான் நாங்கள் எப்பயுமே போடுறது. இல்லாத டைமில் தான் வந்து வேறு தூள் போடணுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து தூள் நாங்கள் போடலாம். சொன்னால் நண்டு கறிக்கு நிறைய உரைப்பாகவே தூள் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பாலை விட்டு நாங்கள் வந்து இப்போ இந்த கறி வந்து நல்லாவே வத்தி வரணும். நண்டு கறி வந்து பிரட்டலாக வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி குழம்பு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. தேங்காய் பால் விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் தூள் எல்லாமே போட்டாச்சு. உப்பெல்லாம் போடாச்சு. ஒரு டேஸ்ட் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கண்டு. உப்பு காணாது உப்பு போடுவோம். இப்போ இந்த மாமிக்கப்பா என்ன அப்படி கறி வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டக்கூடாதானே. நாங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம்.
இப்போ கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் பிரவீனான்னு சொன்னேன். இந்த பேர் வந்து பிரவீனா தான். நாங்கள் வந்து வீணாண்டு ஷோட்டாக வந்து நான் கூப்பிட்றபடியாக வீணாண்டு சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் இந்த பேர் வந்து பிரவீனா. கொஞ்சத்துக்கு வந்து கொதிக்கட்டுக்கு நாங்கள் இப்போ வந்து மூடி விடுவோம். அந்த தூள் வாடையெல்லாம் போடுறதுக்காக மூடி விடுவோம். ஓகே, மூடி போட்டு வந்து நாங்கள் அவிய விட்டோம். இப்போ வந்து ஒரு கத்திர வந்து பார்ப்போம் இந்த மாதிரி பற்றி வந்துட்டான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்து கறி நல்லா வற்றி வந்துட்டுது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் போல், நல்ல வாசமாகவே இருக்குது. நாங்கள் வந்து இனி கறியை ரக்கி சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டப்படி நண்டு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நல்ல பசி. என்னென்னு சொன்னால் மெஸ்ஸியால் வந்து இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து கொஞ்சம் லேட்டாக சமைக்கிறேன்னு சொன்னால் மெஸ்ஸியை பார்க்க வேணும். மெஸ்ஸியால் கொஞ்சம் குழப்படி தான். அப்போ லேட்டாக சமைக்கிறதால இப்படி வந்து செம பசி. அப்போ வந்து சாப்பிட போகிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு காலை பார்த்தீங்களா? நண்டு காலெல்லாம் வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். எனக்கு நண்டுமே வந்து நல்ல விருப்பம். இங்கே நல்லா வந்து இருக்குது. இப்படி பிரட்டல் கறியாக வச்சா தான் வந்து நண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கறியாக வச்சா வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ வந்து சாப்பிடுவோமா? சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்கு நான் வச்ச நண்டு கறி. நண்டு கறி கூட இன்றைக்கு தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால் அம்மா வைக்கிறவங்க நான் ரொம்ப பார்த்துட்டு இருப்பேன். இன்றைக்கு தான் நான் வச்சிருக்கிறேன். அந்த தனிப்பட்ட ரீதியாக இன்றைக்கு தான் நான் வச்சிருக்கிறேன் நண்டு கறி. பாப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. நண்டு கறி நல்லா தான் இருக்குது. நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுவாங்க. அப்பான்னு நான் சொல்கிறது உண்மையாக போய் யாரு தெரியும் வந்து நல்லாவே இருக்குது. நண்டு வந்து கடைசியாக உடைச்சி சாப்பிடணும். நல்லா ஆறுதலாக இருந்து சதையெல்லாம் எடுத்து கடிச்சு சாப்பிடணும். இது உள் சதை. சதை நண்டுன்ற சதை வந்து நல்ல டேஸ்டாக இருக்கு. நல்லா இருக்குது. நல்லாவே இருக்குது. இப்படியே நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். சரி, நான் வீடியோ முடிச்சுட்டு சாப்பிட போகிறேன். இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கறியை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.